பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்கவிருக்கிறோம். அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை, இபிஎஸ்ஐ வரவேற்க வைக்கப்பட்ட அலங்கார வளைவு விழுந்து விபத்து உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கோவிந்தாபுரத்தில் உள்ள அமைச்சர் ஐ. பெரியசாமியின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவு பெற்றது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை வீட்டு வசதித்துறை அமைச்சராக ஐ. பெரியசாமி இருந்தபோது ஐபிஎஸ் அதிகாரி ஜாஃபர் சேட்டுக்கு வீட்டுமனைக்காக ஒதுக்கிய இடத்தில் வணிக வளாகம் கட்டப்பட்டதாக புகார் எழுந்தது. இதற்கு ஜாஃபர் சேட்டின் மனைவிக்கு வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக அமைச்சர் ஐ. பெரியசாமியிடம் ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணை நடத்திய நிலையில் திங்கட்கிழமையன்று நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கோவிந்தாபுரத்தில் உள்ள துரைராஜ் நகரில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியின் இல்லத்தில் அதிகாலை 6 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மேலும் அமைச்சர் பெரியசாமி மற்றும் அவரது மனைவி சுசிலாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 மணி நேரம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். அது மட்டுமின்றி அமைச்சரின் இளைய மகன் பிரபுவுக்கு சொந்தமாக பட்டிவீரன்பட்டியில் உள்ள இருளப்பன் நூற்பாலையில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். 10 வாகனங்களில் 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய 30 மத்திய பாதுகாப்பு படையுடன் வந்து நடத்திய சோதனை சுமார் 11 மணி நேரத்திற்கு பிறகு நிறைவு பெற்றது. இந்திய பொருட்கள் மீதான வரியை அமெரிக்கா அதிகரித்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள வர்த்தக பாதிப்புகளை மீட்பதற்கு பிரதமர் மோடி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர், கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட 52.1 பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களில் 31 விழுக்காடு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக 2024-2025ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு 28 விழுக்காடு பங்களித்தது என்றும் இது இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை காட்டிலும் மிகவும் அதிகம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவின் இறக்குமதி வரி அதிகரிப்பால் தமிழ்நாட்டில் ஜவுளித்துறையில் 30 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் இருப்பதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனால் தலைகீழ் வரி கட்டமைப்பை சரி செய்து முழு சங்கிலியையும் 5 விழுக்காடு ஜிஎஸ்டி அடுக்குக்குள் கொண்டுவர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். அனைத்து வகையிலான பருத்திக்கும் இறக்குமதி வரியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் அவசர கடன் வரி உத்தரவாத திட்டத்தின் கீழ் 30 விழுக்காடு பிணையில்லா கடன்களை 5% வட்டி மானியத்துடன் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். ராட்சத அலங்கார் வளைவு விழுந்து ஏற்பட இருந்த விபத்திலிருந்து நூலிடையில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் என்ற பேருந்து தப்பிய காட்சியை இது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வந்த இபிஎஸ்ஸிற்கு வழிநெடுகிலும் பேனர்கள் வைத்து தொண்டர்கள் வரவேற்பு தந்தனர். அதன் ஒரு பகுதியாக புதுப்பாளையத்தில் பிரம்மாண்ட அலங்கார வளைவு ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதிக வலு இல்லாத அந்த பேனர் இபிஎஸ்ஸின் பேருந்து அந்த வழியாக கடந்த உடனேயே அப்படியே சரிந்து பின்னால் வந்த வாகனங்கள் மீது விழுந்தது. உடனடியாக இபிஎஸ் என்ற பேருந்து நிறுத்தப்பட்டு ராட்சத அலங்கார் வளைவு அப்புறப்படுத்தப்பட்டது. இதனால் சுமார் 20 நிமிடங்கள் தாமதமாக அங்கிருந்து இபிஎஸ் புறப்பட்டு சென்றார். வடக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளது. தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், வட கடலோர பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடல் ராணுவ வீரர்களின் 42 குண்டுகள் முடங்க அரசு மரியாதையுடன் இறுதி மரியாதை செய்த பின் தகனம் செய்யப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் இருந்து பெசநகர் மின்மயானத்திற்கு இல கணேசனின் உடல் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. அங்கு அவரது குடும்பத்தினர் இறுதிச் சடங்குகளை செய்தனர். அதன் பிறகு இல கணேசன் உடலில் போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடி அவரின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் 42 குண்டுகள் முடங்க முப்படை வீரர்கள் இறுதி மரியாதை செலுத்தினர்.
அதைத் தொடர்ந்து இலகணேசன் உடல் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ரகுபதி ஆகியோர் இறுதி மரியாதை செலுத்தினர். இறுதிச் சடங்கு நிகழ்வில் ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாகாலாந்து முதலமைச்சர் நெய்பியூ ரியவும் அஞ்சலி செலுத்தினார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். திமுக கூட்டணியை பிளவுபடுத்த வேண்டும் என்ற சதி ஒருபோதும் நிறைவேறாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாட்டில் உரையாற்றிய அவர், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு திடீர் பாசம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். நான் கேட்க விரும்புவது, கம்யூனிஸ்ட் தலைவர்களை விட நீங்க என்ன அதிகம் தியாகம் செஞ்சிட்டீங்களா? நம்முடைய எழுச்சி தலைவர் திருமாவளவனை விட நீங்க என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டீங்களா? இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை விட எதிலையாவது ஒரு இடத்துல நாங்கள் மிஞ்சி தியாகம் பண்ணிருக்கணும், உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக திமுக கூட்டணி கட்சிகள் லட்சியத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். நமக்குள்ள எப்படியாவது பிளவு ஏற்படுத்தலாம்னு பார்க்கறாங்க. நான் உறுதியோடு சொல்லுகிறேன், அவங்களுடைய சதித்திட்டங்கள் ஒருபோதும் நிறைவேறாது. திராவிட இயக்கத்திற்கும் பொது உடைமை இயக்கத்திற்கும் இடையே உள்ள நட்பு கொள்கை நட்பு என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். அமலாக்கத்துறை சோதனைகள் மூலம் மத்திய பாஜக அரசு மிரட்டுவதாகவும், இதைவிட மோசமான அணுகுமுறையை பார்த்தவர்கள்தான் திமுகவினர் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாட்டில் உரையாற்றிய அவர், நெருப்பாற்றில் நீந்தி பழக்கப்பட்டவர்களிடம் மத்திய பாஜக அரசின் எண்ணம் எந்த காலத்திலும் எடுபடாது என்றார். அமைச்சராக இருக்க நம்முடைய பெரியசாமியோட வீட்டில் ரெய்டு நடத்துறாங்க. உறவினர் வீட்டில் ரெய்டுன்னு ஒன்று ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நாங்கள் என்ன பழனிசாமியா எங்களை மிரட்ட நினைச்சவங்க தான் இப்ப மிரண்டு போயிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை தனது கிளை கழகமாக பாஜக அரசு மாற்றிவிட்டதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்தார். தன்னாட்சி பெற்ற தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்த ஆடுற பொம்மையா மாத்திட்டாங்க. தொடர்ந்து பேசிய அவர், சேலத்தில் கம்யூனிஸ்ட் சிறை தியாகிகளுக்கு மண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். விசிக தலைவர் திருமாவளவன் சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பரப்புரை செய்த அவர், திமுக செய்கின்ற பாவச் செயல்களை திருமாவளவன் சுமக்க வேண்டாம் என்றார். திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கென்று ஒரு மரியாதை இருந்து கொண்டிருக்கின்றது மக்களிடத்திலே. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறையெல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய நிலை தலையிலாக மாறிவிடும் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பேசிய அவர், தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி அறைக்கு செல்லும் நுழைவு வாயிலுக்கு பூட்டு போடப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்க தான் உத்தமர்னு சொல்றீங்கல்ல, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்க எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூம? திமுகவினருக்கு மடியில் கனம் இருப்பதால் அமலாக்கத்துறை சோதனைக்கு அஞ்சுவதாகவும் அவர் கூறினார். தந்தை மகனிடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் ராமதாஸ் தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி அருகே பட்டானூரில் இன்று நடைபெறுகிறது. பாமகவை கைப்பற்றும் போட்டியில் ராமதாசும் அன்புமணியும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். பொதுக்குழுவின் ஆதரவை பெற்று கட்சியை வழிநடத்த திட்டமிட்ட ராமதாஸ் புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் உள்ள பட்டானூரில் இன்று காலை 10 மணிக்கு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் அன்புமணியோ முந்திக் கொண்டு கடந்த 9ஆம் தேதியே பொதுக்குழுவை கூட்டினார். இந்த கூட்டத்தில் அடுத்த ஓராண்டு வரை தலைவராக அன்புமணியை நீடிப்பார் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தைலாபுரத்தில் தனது தாய் சரஸ்வதியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ராமதாஸை அன்புமணி சந்தித்திருந்தார். இதனால் இருவருக்கும் இடையே சமாதான பேச்சு நடந்ததாக தகவல் வெளியான நிலையில் அதனை மறுத்த ராமதாஸ் திட்டமிட்டபடி இன்று பொதுக்குழு நடைபெறும் என்று அறிவித்தார். பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷயங்கள் வதந்தி பரப்புவதாக செய்து வருகிறது. இந்த வதந்தி யாரும் நம்ப வேண்டாம். இந்த கூட்டத்தில் கட்சி நிறுவனரின் அனுமதி இல்லாமல் பொதுக்குழுவை கூட்டி தன்னைத்தானே தலைவராக அறிவித்துக் கொண்ட அன்புமணியை செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்க ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சாதிதான் தம்முடைய முதல் எதிரி என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற கமல்ஹாசன் திருமாவளவனுக்கு 1 கிலோ எடையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி சங்கிலியை அணிவித்தார்.
முன்னதாக மேடைக்கு வந்ததும் பாடல் ஒன்றை பாடி அனைவரையும் கவர்ந்தார். சங்கரனோ அயனோ எவரொருவரும் இல்லாத ஊர், பொன்மெய்த ஊர், நம்மக ஒளியே பகலவனாய் பொழிவு விழும் ஊர். பின்னர் மேடையில் பேசிய கமல்ஹாசன், சாதிய தடை நீக்கப்பட்டால்தான் அனைவரும் ஒரு தேச மக்களாக முடியும் என்றார். ஏன் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க, அதனால என்ன கேட்டாங்க, முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான்னு. தேர்ந்தெடுத்துட்டேங்க, சாதிதான் என் முதல் எதிரி. தமிழ்நாடு இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சி பெற்றது சிலருக்கு அதிர்ச்சியாக உள்ளதாகவும் கமல்ஹாசன் குறிப்பிட்டார். டெல்லிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லா, வீட்டு வசதி கடனுக்கான வட்டியை உயர்த்திய பாரத ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். டெல்லி திரும்பிய விண்வெளி நாயகன் சுபான்ஷு சுக்லாவுக்கு விமான நிலையத்தில் அளிக்கப்பட்ட வரவேற்புதான் இது. இந்திய விமானப்படை குரூப் கேப்டனான சுபான்ஷு சுக்லா ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு கடந்த ஜூன் மாத இறுதியில் சென்றடைந்தார். இதன் மூலம் விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். 18 நாட்கள் ஆய்வுக்கு பிறகு கடந்த மாதம் 15ஆம் தேதி பூமிக்கு திரும்பிய அவர் விமானம் மூலம் இந்தியாவுக்கு நேற்று புறப்பட்டார். டெல்லி விமான நிலையத்திற்கு இன்று அதிகாலை வந்தடைந்த சுபான்ஷு சுக்லாவுக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், இஸ்ரோ தலைவர் நாராயணன், டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்திற்கு வெளியே பொதுமக்கள் பெருமளவில் குவிந்து தேசிய கொடியை ஏந்தியும் மேளதாளங்களை முழங்கியும் உற்சாகமடைந்தனர். தனது சொந்த ஊரான லக்னோவுக்கு செல்லும் சுபான்ஷு சுக்லா தனது குடும்பத்தினருடன் ஓராண்டிற்கு பிறகு இணைய உள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திக்கவும் சுபான்ஷு சுக்லா திட்டமிட்டுள்ளார். வீட்டுக் கடன்களுக்கான உச்சபட்ச வட்டி விகிதத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி 25 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தியுள்ளதால் புதிதாக கடன் பெறுபவர்களின் இஎம்ஐ அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறைந்தபட்ச வட்டி விகிதம் 7.5% தொடர்ந்தாலும் உச்சபட்ச வட்டி விகிதம் 8.45%இலிருந்து 8.7% எஸ்பிஐ உயர்த்தியுள்ளது. இந்த புதிய வட்டி விகிதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. இதனால் சிபில் ஸ்கோர் குறைவாக உள்ள வாடிக்கையாளர்கள் கடன் பெறும்போது அவர்களுக்கான இஎம்ஐ அதிகரிப்பதால் திரும்ப செலுத்தும் தொகையும் கணிசமாக உயரும் சூழல் உருவாகியுள்ளது. உதாரணமாக 20 ஆண்டுகளுக்கு 30 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றவர் 8.45% வட்டி விகிதத்தின்படி மாதம் 25,830 ரூபாய் இஎம்ஐ செலுத்த வேண்டியிருந்தது. இதனால் அவர் மொத்தமாக 61,99,000 ரூபாயை வட்டியோடு திரும்ப செலுத்தியிருப்பார். ஆனால் தற்போது அதே அளவிலான கடனை 8.7% வட்டி விகிதத்தில் பெறும்போது மாதம் 26,278 ரூபாய் இஎம்ஐ செலுத்த வேண்டி வரும். இதன் மூலம் மொத்தம் 63,06,000 ரூபாய் செலுத்த வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. ஆளுநர் மாளிகை ஒன்றும் தபால் அலுவலகம் அல்ல எனவும் ஆளுநர்கள் ஏலியன்கள் இல்லை எனவும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்தது தொடர்பான விவகாரத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்துள்ள மத்திய அரசு ஆளுநர் அலுவலகம் ஒன்றும் அஞ்சல் அலுவலகம் கிடையாது என்றும் ஆளுநர்களுக்கு சிறப்பு அதிகாரங்கள் உள்ளது எனவும் மசோதாக்கள் தேசிய நலனை கருத்தில் கொண்டுள்ளதா, கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றுகிறதா என ஆளுநரை பரிசீலிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு ஆளுநர்களின் அதிகாரத்தை ரப்பர் ஸ்டாம்ப் பதவி போல ஆக்கிவிடும் எனவும் குறித்த காலத்தில் முடிவெடுக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துவது அரசமைப்பை விட நீதித்துறை அதிக அதிகாரம் கொண்டது என்ற நிலையை உருவாக்கும் என்றும் கூறியுள்ளது. மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளிப்பது ஆளுநர்களின் அதிகாரத்தில் தலையிடுவதாக இருக்கும் எனவும் ஆளுநர்களை வெளிநாட்டினர் போன்றோ அல்லது வேற்றுக்கிரக வாசிகள் போன்றோ கருதுவதை ஏற்க முடியாது எனவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. மசோதா விவகாரத்தை அரசியல் ரீதியாகவும் அரசமைப்பு முறையிலும் தீர்க்க வேண்டுமே தவிர நீதிமன்ற தலையீட்டை கொண்டு தீர்க்கக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள மத்திய அரசு ஆளுநர்கள் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிப்பது அரசமைப்பை குழப்பத்துக்கு இட்டுச் செல்லும் என தெரிவித்துள்ளது.
வாக்கு திருட்டு விவகாரத்தில் வாக்காளர் உரிமையை நிலைநாட்ட வலியுறுத்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் இன்று முதல் 16 நாட்களுக்கு யாத்திரை மேற்கொள்ள உள்ளார். மக்களவைத் தேர்தல் மற்றும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பாஜகவுடன் சேர்ந்து தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வருகிறார். மேலும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் 65 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து பீகாரில் யாத்திரை செல்ல ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளார். வாக்காளர் உரிமை யாத்திரை என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த யாத்திரையை ரோத்தாஸ் மாவட்டத்தில் உள்ள சகாராம் பகுதியில் இன்று தொடங்க உள்ளார். 16 நாட்களில் 23 மாவட்டங்களில் சுமார் 1300 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெறும் இந்த யாத்திரை அடுத்த மாதம் 1ஆம் தேதி பாட்னாவில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துடன் நிறைவடைய உள்ளது. ராகுல் காந்தியின் இந்த யாத்திரையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட மகாகத்பந்தன் கூட்டணி கட்சியினரும் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு திருட்டு விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள தேர்தல் ஆணையம், அரசியல் கட்சியினர் வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அவற்றை தேர்தலுக்கு முன்பே சுட்டிக்காட்ட தவறிவிட்டதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு, பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி பூத் மட்டத்திலான அதிகாரிகளின் உதவியுடன் தேர்தல் பதிவு அதிகாரிகள் வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதாகவும், வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின் அதே பட்டியல் டிஜிட்டல் முறையிலும் காகித முறையிலும் அரசியல் கட்சிகளுக்கு பகிரப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின் அதில் திருத்தங்கள், முறையீடுகள், எதிர்ப்புகளை பதிவு செய்ய 2 முறை அவகாசம் வழங்கப்படும் நிலையில் சில அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்காளர் பட்டியலை சரியான நேரத்தில் பரிசோதனை செய்யவில்லை என்றும், வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் திருத்தம், தவறுகள் இருந்தால் அவற்றை சுட்டிக்காட்டவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் தொடர்பான பிரச்சினைகளை சரியான நேரத்தில் எழுப்பியிருந்தால் அந்த பிரச்சினை உண்மையானது என்றால் தேர்தல் பதிவு அதிகாரிகள் மூலம் சரி செய்யப்பட்டிருக்கும் என்று கூறியுள்ள தேர்தல் ஆணையம், வாக்காளர் பட்டியலை சரி செய்ய அரசியல் கட்சிகள் மற்றும் வாக்காளர்களின் பங்களிப்பை வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டிரம்பை திங்கட்கிழமை சந்திக்க இருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. எனினும் பயனுள்ள பேச்சு நடத்தப்பட்டதாக டிரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் அலாஸ்காவிலிருந்து வாஷிங்டனுக்கு திரும்பியதும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை டிரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். நாட்டோ நாடுகளின் தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, டிரம்புடன் தனியாக 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய தலைவர்களுடன் அரை மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். அமைதியை ஏற்படுத்த அதிகபட்ச முயற்சியை மேற்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாகவும், உக்ரைன், அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய நாடுகள் இணைந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற டிரம்பின் ஆலோசனைக்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவுக்கு வரும் திங்கட்கிழமை பயணம் மேற்கொண்டு அதிபர் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். சீன விண்வெளி வீரர்கள் 6 மணி நேரம் விண்வெளியில் நடைபயணம் மேற்கொண்டு வெற்றிகரமாக பாதுகாப்பு உபகரணங்களை நிறுவியுள்ளனர். விண்வெளி கழிவுகளிலிருந்து சீன விண்வெளி நிலையத்தை பாதுகாப்பதற்காகவும் வெளிப்புற வெப்பநிலையை ஆய்வு செய்யவும் ஷென்சோ 20 விண்வெளி குழுவைச் சேர்ந்த 3 வீரர்கள் விண்வெளியில் நடைபயணம் மேற்கொண்டனர். ரோபோட்டிக் கை மற்றும் தரை கட்டுப்பாட்டு குழுவின் உதவியுடன் சுமார் 6.5 மணி நேரம் விண்வெளியில் நடந்து வெற்றிகரமாக பாதுகாப்பு உபகரணங்களை நிறுவியுள்ளனர். எதிர்கால விண்வெளி ஆய்விற்கு உதவும் வகையில் வெளிப்புற வெப்பநிலையை முழுமையாக ஆய்வு செய்து தரவுகளை சேகரித்துள்ளனர். இந்த விண்வெளி பயணத்தில் இடம்பெற்றுள்ள சீனாவைச் சேர்ந்த ஜென்டோங் 6வது முறையாக விண்வெளியில் நடைபயணம் மேற்கொண்டு அதிக முறை விண்வெளியில் நடந்தவர் என்ற சாதனையை எட்டியிருக்கிறார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் விண்வெளிக்கு சென்ற சீனாவின் ஜென்சோ 20 குழுவினர் பாதி பணிகளை வெற்றிகரமாக முடித்திருப்பதாக அந்நாட்டு விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னத்திரை நடிகர் சங்க நிர்வாகிகள் விஜய் சேதுபதியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சுமார் 2000 உறுப்பினர்களை கொண்ட சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் கடந்த 10ஆம் தேதி சென்னையில் நடைபெற்றது. இதில் பரத் தலைமையிலான அணி வெற்றி பெற்றது. அவர்களுக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் புதிய நிர்வாகிகள் சென்னையில் நடிகர் விஜய் சேதுபதியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சினிமாவுக்குள் நுழைவதற்கு முன்பு சின்னத்திரை தொடர்களில் நடிகர் விஜய் சேதுபதி நடித்து வந்தது குறிப்பிடத்தக்கது.
கோவையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை தெலுங்கு நடிகர் சைத்தன்யா பார்வையிட்ட காட்சிதான் இது. கோவை அடுத்த செட்டிப்பாளையம் பகுதியில் இந்தியன் ரேசிங் லீக் மற்றும் ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் கார் பந்தயம் நேற்று தொடங்கியது. லேசான காற்றுடன் சாரல் மழை இருந்தபோதும் பந்தயத்தில் கலந்து கொண்ட வீரர்கள் காரில் சீறி பாய்ந்தனர். இதில் தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவின் ஹைதராபாத் அணியும் கலந்து கொண்டுள்ளது. இதனால் போட்டி தொடங்குவதற்கு முன்பு மைதானத்துக்கு நாக சைத்தன்யா வருகை தந்ததால் கார் பந்தய வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் உற்சாகமடைந்தனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் கோவா ஏசஸ் ரேசிங் அணி அதிக புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்தது. கிங்ஸ் பெங்களூரு அணி 2வது இடத்தையும் சென்னை டர்போ ரைடர்ஸ் அணி 3வது இடத்தையும் பிடித்தன.